Hello friends, welcome to Secret of Samyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு செம டேஸ்டியான ஆரஞ்சு கேரட் சூப். ஆரஞ்சு பழத்துல சூப்பா அப்படின்னு நினைக்காதீங்க, இது செம்ம டேஸ்டியா இருக்கும். விட்டமின் சி, விட்டமின் ஏன்னு எல்லா சத்தும் நிறைஞ்ச ஒரு சூப் இது. வாங்க சூப்பரான இந்த ஆரஞ்சு கேரட் சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பிரஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கிறேன் ரஃபா. இந்த கேரட்டை இதுல போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த ஆரஞ்சு கலர் கேரட் யூஸ் பண்றேன். உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலர் கேரட் கிடைச்சதுன்னா அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். கலர் வந்துட்டு நல்ல பிரைட்டா கிடைக்கும் அது யூஸ் பண்ணலாம். ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கிறேன். இதுல இருந்து கொஞ்சமா இந்த ஆரஞ்சோட தோலை வந்துட்டு நம்ம சீவி உள்ள போட்டு போறோம். இந்த ஆரஞ்சோட வெள்ளை பகுதி வராம அழுங்காம சீவி இதுல போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சமா பிளேவருக்காக தான். இந்த வெள்ளை பகுதி சீவிராம பாத்துக்கோங்க. அந்த வெள்ளை பகுதி வந்துச்சுன்னா கசக்கும். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இதை வந்துட்டு இதுல சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அப்புறமேட்டு பார்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்ப இதுல வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். இது வேக வைக்கிற அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். இப்ப இதை வந்துட்டு நம்ம பிரஷர் குக் பண்ணிக்க போறோம் ஒரு 2-3 விசிலுக்கு. இது நல்லா சாஃப்டா வேகிற அளவுக்கு இதை வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் வந்து நமக்கு வேணும் ஒரு 1/4 கப் அளவுக்கு. இப்ப இதை வந்துட்டு நம்ம முழிச்சிட்டு தேவையான அளவுக்கு ஜூஸை வந்துட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஜூஸ் புளியறது இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வடிகட்டி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம இன்னைக்கு எடுக்க போறோம். இந்த சொலைகளை எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதுலதான் நம்ம வந்துட்டு ஜூஸ் எடுத்துக்க போறோம். இதுல வச்சு நம்ம கிரஷ் பண்ணோம்னாலே நமக்கு வந்துட்டு ஜூஸ் ஈஸியா கிடைச்சிரும். உங்ககிட்ட அந்த புளியற இந்த ஜூஸ் புளியறதுக்கு இருக்கும்ல, அந்த இது இருந்துச்சுன்னா நீங்க அதுல கூட நீங்க புளிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க இதுலயே அழகா ஜூஸ் வரும். நம்ம ஒரே ஒரு சுளையில தான் புளிஞ்சோம். இந்த அளவுக்கு ஜூஸ் வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரியே நம்ம வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜூஸ் வர அளவுக்கு புளிஞ்சுக்கலாம். நம்ம ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்துல இருந்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம். இது வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்குது. இது இருக்கட்டும். இப்ப நம்ம கேரட்டை வந்துட்டு நல்லா 3 விசிலுக்கு விட்டு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டா வந்துருச்சுங்க பாருங்க. நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு குக் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை மிக்சியில போட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைங்க, இல்லைன்னா வந்துட்டு மேல தெரிச்சிரும் இது சூடா போட்டு அரைச்சிட்டீங்கன்னா. இது மாதிரி நல்ல ஸ்மூத்தான ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இதை வந்துட்டு நீங்க இப்படியே யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ரொம்ப ஸ்மூத்தா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வடிகட்டிட்டு கூட நீங்க வந்துட்டு சூப் வைக்கலாம். ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சிருக்கிறேன். இதுல வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதிலா எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து இந்த கேரட் பியூரிய வந்துட்டு வடிகட்டல, ஏன்னா இதுவே நல்லா ஸ்மூத்தா அரை போட்டுருச்சு. அதனால வடிகட்டாம நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ண போறோம். இந்த பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இதுல வந்து நம்ம திக்கனிங் ஏஜென்ட்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்ல. இதுவே இந்த திக்னஸே சரியா இருக்கும். கேரட்டே நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த மிக்சி ஜார்லயே கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த தண்ணியை இதுல ஊத்திடலாம். கேரட் வேக வைக்கும் போதே உப்பு கொஞ்சமா போட்டோம். இப்போ செக் பண்ணிக்கோங்க, உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கலாம். திருப்பம் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதுல கடைசியா அந்த ஆரஞ்சு ஜூஸையும் இதுல விட போறோம். எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வேகணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா வேக வச்சுட்டோம். ஜஸ்ட் ஒரு பாயில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த ஆரஞ்சு ஜூஸை ஊத்தி ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த 1/4 கப் ஆரஞ்சு ஜூஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்தனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப கொதிக்க விட்டோம்னா அப்புறம் கசப்பு தட்டிடும், சூப் நல்லா இருக்காது. அவ்வளவுதான். நல்ல கலர்ஃபுல்லான ஒரு பிரைட்டான ஒரு சூப் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சும்மா பபிள்ஸ் வருது, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட ஆரஞ்சு கேரட் சூப் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். செம்ம டேஸ்டியான ஒரு ஆரஞ்சு கேரட் சூப் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.